அப்படி புருஷனை அறியாமல் புள்ள குட்டி பெற்றெடுக்க முன்னியவர்களுக்கு வணக்கம். புருஷனை அறியாமல் புள்ள குட்டி பெற்றெடுக்க முன்னியிருந்தவர் வணக்கம். சிறப்புடைய புத்தகத்திலே சிறந்த இனிய பெரியோருக்கு வணக்கம். ஓடு வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சுக்கிற திறமசாலிகளுக்கு வணக்கம். அப்படி கொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்க வெட்டிக்காரருக்கு வணக்கம். தந்தாரே 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 தங்கத்தி தங்கத்தி தந்தாரே கொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்க கலக்காரருக்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சுக்கிற பக்குவனுக்கு ஒரு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்க அருகொட்டிக்காரருக்கு வணக்கம். பக்கா மேலமா இப்படி இருக்க வேண்டிய பக்கா மேலமா ஒரு சில ஊர்ல மக்களையா ஓடிய தொண்டை அத்துறது சாப்பிட்டுக்கிறேன். அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் பெற்ற அன்பை தாய்மார்களுக்கும் உடனே சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பணியேற்று கடமை சேர்க்க வருகின்ற அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் விடு திரும்புகின்ற இந்த மண்ணை பொண்டாக்கின்ற ஏனைய விவசாய பெறக்கூடிய மக்களுக்கும் அதுக்கிடையாக நாடகமாக்க கூடியிருக்கின்ற பாச நிறைந்து ஒன்றுபட்டு செல்லக்கூடிய எனது பாசத்துக்கு மேலானே அன்பு ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம் 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 வணக்கம். ஆமாப்பு அண்டையிலே சொல்லியாச்சுங்க வணக்கம். யாருக்கு யாருக்கு கூட சொணக்கம். உங்களுக்கு சொணக்கம் தான் எங்களுக்கு வந்திருக்கியா பிணக்கன்ற காரணத்தினாலே எல்லாம் நல்லா இருக்கு. கூட்டம் தான் ரொம்ப கம்மியா இருக்கும். கண்ணாடி கழட்டி பாரியா கழட்டி பார்க்கவா? ஏங்க நம்மளும் எவ்வளவோ ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கோமங்கோ. ஆமாம்மா நம்ம ஊர்ல மாதிரி எங்கேயுமே நாடக கூட்டம் பார்க்கவே இல்லை. அருமையான கூட்டம். 1,333 பெண்கள். கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு உட்கார சொல்லு எனக்கு. ஆமா தள்ளி உட்காருங்க. கூட்டம் ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. பூரா ஒண்ணு கொண்டு மடியில ஏறி உட்காராம பூரா மாடியில் ஏறி உட்காருங்கன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்கள் கூட்டம் அடடா அப்பா 2,233. அதாயா காந்தி கணக்கு. பரவாயில்ல மாப்பிள்ள இப்படிலாம் இருந்துட்டாலும் கூட்டத்துல ஆண்கள் கூட்டம் அதிகமா என்னை பெற்ற தாய்மார்கள் கூட்டம் அதிகமா என்று சோதனை பண்ணி பார்க்க போறனையோ. எப்படி சோதனை பண்ண போறேன்னா முத நம்ம பங்காளி வர்க்கத்தை சோதிப்பான். என்னை பெற்ற அப்பா மாருங்க, என் கூட பிறந்த அண்ணன்மாருங்க, தம்பிமார்கள், மாமைமார்கள், மச்சாமார்கள் எல்லாம் சோற கைத்தடுங்க பாப்பான். ஐசுக்கு ஆம்பளையாள் அவ்வளவுதானா? ஆம்பளையாள் உங்க குஞ்சம் கூட தொட்டு கும்பிடுறேன். வீட்டுக்கு இமிடிட்டா போயிருங்க, நல்லா இருப்பீங்க. ஆமா. அடுத்து பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள். என்னை பெற்ற ஆட்டாமார்களை சோதிப்பா. அவங்களாவது இருக்காங்களாண்டு. என்னை பெற்ற என்னப்பா ஆம்பளையாள் சொன்னது பூரா கோச்சுக்கிட்டு போறீங்க. அடுத்து என்னை பெற்ற ஆட்டாமார்களை சோதிப்பான். என்னை பெற்ற ஆட்டாமாருங்க, கூட பிறந்த அக்கா மாருங்க, சின்னமா மாருங்க, பெரியமா மாருங்க, ஐட்ட மாருங்க, ஐட்ட பொண்ணு மாருங்க எல்லாம் ஜோர கைத்தெடுங்க பாப்பான். சூப்பர் ஜெயிச்சாங்கயா. ஆமா ஜெயிச்சிருங்க. போங்க தாய்மார்கள் தயவு செய்து யாரும் எத்திரிச்சு போயிடாதீங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நாட விடிய விடிய வேற மாதிரி
ஆமா சொல்லுன்னு போங்க. மழைலாம் வரும்னு சொல்லி யாரும் கவலைப்படாதீங்க. ஏன் மழை வராதுன்னா இன்னைக்கு ஆல்ரவுண்டுக்காரன் குளிக்காம வந்துட்டேன். அதனால மழை வராது, யாரும் கவலைப்படாதீங்க. என் வீட்டுல இருந்து வர்றப்பே நான் எலும்புச்சப்பழத்தை உருட்டிட்டு தான் வருவேன். உங்க ஊரு காசை திங்கணும்னு முடிவோடுறேன். எப்படி திங்காம போக மாட்டேன். நீ எவ்வளவு பெரிய மழை அடிச்சாலும் பிரச்சனையே எனக்கு இல்லை. ஏன்னா என்ன எண்டடிச்சு வந்துட்டாவே 30 நாள் செத்து போச்சு. என்னத்தா என்னத்த நீ வேணா அப்படி கொட்டைக்குள்ள வந்து உட்கார்த்த நல்லா இருக்கேன். சீக்கிரம் ஆடவா, நீ கவலைப்படாத. நாங்க ஆடுறதுமே நீ பேக்கெடுத்துட்டு ஓடிடுவோம் இப்படி வீட்டுக்கு. ஆமா நீ கவலைப்படாதா. அதுக்கு மாரி மழை வருதுன்னா என் பேக்குக்குள்ள இருக்கிற தார்பாயை பிரிச்சுட்டு போயிரு. இல்லாட்டா அந்த சீனு கட்டிருக்க சீனை கூட சும்மா பிரிச்சுட்டு போ. ஆமா மண்டபத்துக்குள்ளயா குருவி குடுமானுக்கு மாப்பிள்ளை ஏன்டா மாப்பிள்ளை அது குருவி குடுன்னு சொல்றேன். அன்னைக்கு இப்படிதான்டா ஒரு ஊர்ல தேங்காய் வெட்டுறக்காண்டி மரத்துல ஏறி இருந்தாண்டா. அந்த மரத்துல கனம வண்டி கிடந்திருக்கும் போலக்க. கனம வண்டி உருன்னு மண்டைகளை ஓச்சுடா. கொஞ்ச நேரம் கழிச்சு தட்டி விட்டேன். கனம வண்டி உயிரோட பறந்து போனாலும் பிரச்சனை இல்லை. செத்த நேரம் கழிச்சு கனம வண்டி செத்து போய் கக்கட வரச்சு இப்படி அவளதான் முடிஞ்சு வச்சு உள்ள முடிக்குள்ள பூரா விஷமுடா மாப்பிள்ள. ஆமா பரவாயில்ல இப்படிலாம் இருந்துட்டால. கேள்வி கேட்கலாம் இருக்கேன். என்னப்பு ஒழுகுதா?